வணக்கம் மக்களே, கொய்யா பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? எப்போதுமே இந்த ஒரு பழம் நம்ம கிடைக்கும், சாப்பிடுவோம். அதே சமயம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பழமாக கூட இது இருக்கும். இந்த ஒரு பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ கொய்யாவில் ஏராளமான பைட்ரோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், தாதுக்கள் என ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொய்யாவின் பயன்பாடு பல வகையான உடல்நல பிரச்சனைகளை நீக்குவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பழங்கள் ஊட்டச்சத்து நிறைந்தவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அந்த வகையில் கொய்யா பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், உணவு நார் சத்து மற்றும் புரதம் போன்ற சத்துக்களை நிறைவாக கொண்டிருக்கு. இதனுடன் வைட்டமின் சி, வைட்டமின் B6, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம் கொய்யாவில் பார்த்தீங்கன்னா சுமார் 300 மில்லிகிராம் அஸ்கார்பிக் அமிலம் அதாவது வைட்டமின் சி அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா கொய்யாவில் ஏராளமான பைட்ரோ நியூட்ரியன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் என ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கொய்யாவின் பயன்பாடு பல வகையான உடல்நல பிரச்சனைகளை நீக்குவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீக்குவதில் கொய்யா நல்ல ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஹெல்த் டிப்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா வயிறு மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொய்யாவின் பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிபுணர்களுடைய கூற்றுப்படி சத்தான கூறுகள் நிறைந்த கொய்யா வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க எப்படி பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் அதை எப்படி உட்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொய்யாவில் பார்த்திங்கன்னா நார் சத்து நிறைவாக இருக்கிறதுனால இதனால் செரிமானம், வயிற்று கோளாறு பிரச்சனைகளுக்கு கொய்யாவை நம்ம சாப்பிடலாம். ஸோ சிலருக்கு கொய்யாவை விதையுடன் சாப்பிட்டா வயிறு வலி வரலாம். அவர்கள் விதைகளை எடுத்துட்டு சாப்பிட வேண்டும். அதே சமயம் அளவுக்கு அதிகமாக கொய்யா சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு வலி ஏற்படும்ன்றாங்க. அதனால நம்ம மினிமமாக சாப்பிட்டுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நார் சத்து நிறைந்த கொய்யா பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளை நீக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு செரிமானமும் மேம்படும். எனவே தான் மலச்சிக்கல் இருக்கும்போது கொய்யாவை சாப்பிட பல மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அமிலத்தன்மை நீக்க உதவுமா? கண்டிப்பாக. கொய்யாவை சாப்பிட்டா வாயு மற்றும் அசிடிட்டி பிரச்சனை தீரும். ஏன் அப்படின்னா கொய்யாவும் அமிலத்தன்மை கொண்ட பழம். எனவே கொய்யாவை உண்பதன் மூலம் வாயுவை வெளியேற்றுவது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொய்யா பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நமக்கு மூலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே மூலத்திற்கு மிகப்பெரிய காரணமே மலச்சிக்கல் தான். ஸோ இந்த ஒரு மலச்சிக்கல் நமக்கு இல்லாமல் நம்மளுடைய உணவுகள் செரிமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்காது. அதோடு பார்த்திங்கன்னா நமக்கு மூலமும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொய்யா பழத்தை எப்போங்க சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் கொய்யா சாப்பிட்றத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொய்யாவை இரவில் சாப்பிட்டா அதன் செரிமானமும் சரியாக நமக்கு நடைபெறாது. ஸோ கொய்யாவை நம்ம பகல் மற்றும் மதியம் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். அதுவே சரியான நேரம் சொல்கிறாங்க. ஸோ மதிய உணவுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம கொய்யா பழத்தை எடுத்துக்கிறதன் மூலியமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மக்களே. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.